இந்த ஒரு வத்த குழம்பு இருந்தால் போதுங்க, எவ்வளோ சாப்பிட்றேன்னே தெரியாது உள்ளே போகும். அதுவும் நம்ம வீட்டில் காய்கறி இல்லைனாலும் பிரச்சனையே இல்லை, வெங்காயம் தக்காளி இருந்தால் போதும். அப்படி என்னடா ஒரு வத்த குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? இதை சாப்பிட்டோம்னா நம்ம முடி கொட்டுறது, நரமுடி பிரச்சனை எதுவுமே இருக்காது. இதில் பல மூலிகைகள் நம்ம சேர்த்து செய்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. இன்சுலின் நல்லாவும் சுரக்கும். சுகர் பேஷண்ட்லேருந்து எல்லாருமே சாப்பிட்லாம். ஏன்னா இதில் ஒரு சிறு கசப்பு இருக்குது. அப்படி என்ன தான் நம்ம வத்த குழம்பு வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? பாருங்கள், அப்படியே சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்காலும் சாப்பிட்லாம். நம்ம கறிவேப்பிலை வத்த குழம்பு தாங்க செய்ய போகிறோம். இதை செஞ்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா ஒரு மாதம் கூட கெடாமல் இருக்கும். அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் மிளகு, சீரகம், வெந்தயம் நான் எடுத்திருக்கேன். எல்லாமே வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு தான் எடுத்திருக்கேன். மிளகு, சீரகம் ஒரு டீஸ்பூன். இதெல்லாமே எடுத்துட்டு நல்லா நான் மண்சட்டியிலே நல்லா வறுத்துக்கிறேங்க. எல்லாமே ஒன்றாவே சேர்த்து வறுத்துக்கிறேன். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அந்த கடுகு நல்லா அந்த பொரியும் பாருங்கள், அப்படியே படப்படன்னு பொரியிற சத்தம் கேட்கும். அப்போ நம்ம போய் எடுத்துடலாம். ரொம்ப கருகிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கசப்பாகிடும். அதனால் நல்லா இருக்காது. வெந்தயம் எல்லாமே கருகாமல் நம்ம நல்லா வறுத்து எடுத்து ஒரு பக்கம் ஆற வச்சிடலாம். இப்போ இதுக்கு நல்லெண்ணெய் தாங்க சேர்க்கணும். ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியாகவும் இருக்கும். சேர்த்துட்டு கடுகு, வெந்தயம் எல்லாமே சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் தான் சேர்த்துக்கோங்க. எங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, நான் பெரிய சைஸ் வெங்காயம் தான், பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். நல்லா ஒரு பெரிய சைஸில் வெங்காயம் எடுத்திருக்கேன். கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா ஒரு கைப்பிடி அளவு பூண்டு நல்லா தட்டி சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த குழம்பு நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா நம்ம குழம்பு செய்ய முடியாத டைமில் கூட நம்ம இதை ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு சாதத்தில் பெரட்டி சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் கூட நம்ம இந்த இந்த கறிவேப்பிலை வத்த குழம்பு செஞ்சு வச்சிட்டோம்னா நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம கொடுத்துடலாம். இதில் நம்ம பொடி கூட நான் செஞ்சுருக்கேன். இதில் நம்ம சட்னி செய்யலாம், எல்லாமே செய்யலாம். பொடி நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னாலுமே நம்ம சாதத்தை கிளறி நம்ம ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் மாதிரி கொடுத்தோம்னா ஈஸியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். நம்மளோட சேனலில் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி தாங்க எல்லாமே இருக்கும். இப்போ 2 தக்காளி நான் சேர்த்துருக்கேன். தக்காளி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். அந்த தக்காளி சீக்கிரமாக நல்லா மசிஞ்சு வர்றது தான். இந்த மண் சட்டிலேயே செய்யும்போது அதனோட வாசமும் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த கடுகு, மிளகு, சீரகம், வெந்தயம் இது இருக்கு இல்லையா? ஸோ அதை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடிச்சா நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கறிவேப்பிலையை நம்ம வாங்கிட்டு வரும்போது அதில் பூச்செல்லாம் இருக்கும், அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியில் போட்டு நல்லா 4-5 டைம் நல்லா அலசி எடுத்துக்கிட்டேன். தண்ணியில் நல்லா உப்பு போட்டு ஊற வச்சு நல்லா அலசி எடுத்துகிட்டு அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. ஏன்னா நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம். தேவையான அளவு நான் எடுக்காமல் ஒரே டைம்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நம்ம நிறைய தண்ணி ஊற்றிட்டோம்னா மேலெல்லாம் தெரிச்சிடும். அதனால தான் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப கொரகொரப்பும் இல்லாமல் மீடியமாக இருக்கிற மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அரைக்கும் போதே நல்ல வாசமாக இருக்கும். அந்த கறிவேப்பிலை வாசம் ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. கண்டிப்பாக கறிவேப்பிலை வேண்டான்னு தூக்கி போகிறவங்களுக்கு கூட நம்ம இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுட்டு நம்ம சாதத்தில் லஞ்ச் பாக்ஸில் செஞ்சு கொடுத்துட்டோம்னா ஸ்கூலுக்கு, ஏன்னா இப்போல்லாம் என்ன சமைக்கிறதுன்றது யோசிக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம ஈஸியாக அதை செஞ்சு வச்சிடலாம். இப்போ வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் நான் சேர்த்துருக்கேங்க. 4 ஸ்பூன் நான் சேர்த்துக்கேன். அது கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் இது நல்லாயிருக்கும். அந்த கசப்பு தன்மை, துவர்ப்பு அதெல்லாம் இருக்குது இல்லையா? ஸோ அதுக்கு பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம காரம் சேர்த்துக்கிட்டோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த கறிவேப்பிலையும் நம்ம இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம சேர்க்கும் போது அந்த பச்சையாக ரொம்ப டார்க்காக இருந்தது இல்லையா, அந்த எண்ணெயிலே வதங்கும் போது எண்ணெயில் சேர்த்த உடனே அந்த கறிவேப்பிலையோட வாசம் நல்லா மணமாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே நான் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருந்தேன். அதனோட எண்ணெய் பிரிஞ்சு பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? ஆனால் மண் சட்டின்றதுனால அப்பப்போ நம்ம திறந்து கிளறிட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிடும். அதனால தான் அடி கனமாக இருந்தாலும் மண் சட்டியில் சீக்கிரமாக அடி பிடிச்சிருங்க, தண்ணி இல்லாமல் இருக்கிறது. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன்.
அதனோட பச்சை வாசனை போயிட்டு நல்ல ஒரு மணம் வரும். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு நல்லா எலுமிச்சம் சைஸில் நான் புளியை ஊற வச்சுருக்கேங்க. நம்ம புளியெல்லாம் சேர்த்து பண்ணும்போது மட்டும்தான் கறிவேப்பிலை தொக்கு கெடாமல் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ எல்லாமே நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குங்க பாருங்கள். அவ்வளோதான். இப்போ தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சேன் இல்லையா, அதனோட தண்ணியும் இது உள்ளே சேர்த்துக்கிட்டு, அதுக்கப்புறம் புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருந்தேன். ஸோ அதையும் நம்ம உள்ளே சேர்த்துட்டு, தேவையான அளவு உப்பு இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு மூடி வேண்டியது தான். அப்பப்போ நம்ம திறந்து பார்த்துக்கணும். ஸோ நிறைய தண்ணி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க வேண்டாம். தேவையான அளவு நீங்கள் வச்சுக்கோங்க. நல்லா இது கொதித்து அந்த புளியோட மிளகாய் வாசனை எல்லாமே அதை போகும்போது தண்ணி நல்லா வற்றி இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே. நான் நடுவில் திறந்து பார்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேங்க. நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்கள். நான் சிம்மில் தான் வச்சு பண்ணியிருந்தேன். நம்ம தீ ஃபுல்லாக வச்சு பண்ணோம்னா சீக்கிரமாக வற்றிரும். ஆனால் அந்த பச்சை வாசனை போகாது. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரியெல்லாம் நம்ம சாப்பிட்டோம்னா முடி கொட்டுற பிரச்சனையெல்லாம் இருக்காது. ஏன்னா இப்போ சின்ன வயசுல எல்லாருக்குமே முடி கொட்டுற பிரச்சனையெல்லாம் இருக்குது. அந்த நரமுடி பிரச்சனை அதெல்லாமே போயிட்டு சூப்பராகிடும். அவ்வளோதான். இந்த கொதிக்கும் போது கொத்தமல்லி போடுறதுக்கு பதிலாக நம்ம கறிவேப்பிலை குழம்புக்கு கறிவேப்பிலையே போட்டு மூடி இறக்கி வச்சிட்டோம்னா சூப்பரான ஒரு கறிவேப்பிலை வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை நான் மறுபடியும் ஈவினிங்காக சாப்பிடும்போது ஒரு டைம் லைட்டாக சூடு பண்ணி சாப்பிட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம இதை ஆறுனதுக்கப்புறமா ஒரு பாட்டிலில் தண்ணி இல்லாமல் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா கெடாமல் சூப்பராக இருக்கும். அப்படியே சுட சுட சாதத்துக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது அப்படி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சுபஸ்ரீ ஜமுனா சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சூப்பரான